ப்ரூஸ்லி அப்படின்னு நான் சொன்னேன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. 80s 90ஸ்ல ப்ரூஸ்லி ஒரு ஹீரோ உலகத்துல இருக்க நிறைய ஆண்களுக்கு. ஸோ ப்ரூஸ்லி அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய ஒரு ஒல்லியான ஒரு ஆளு, அத்தனை பேரை போட்டு அடிப்பான் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். அதையும் தாண்டி ப்ரூஸ்லின்ற பேர்ல அவ்வளோ படங்கள் தமிழ் சினிமாலையும் தெலுங்கு சினிமாலையும் வந்திருக்கு. ப்ரூஸ்லின்ற பேரு ஒரு சின்ன பையன் எல்லாரையும் போட்டு அடிப்பான், கராத்தே பண்ணுவான், குங்ஃபூ பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு 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 முகமா ப்ரூஸ்லி தான் இருப்பாரு. ப்ரூஸ்லியால 1000 புஷ்அப்ஸ் வந்து ஒரே டைம்ல எடுக்க முடியுமா? 200 புஷ்அப்ஸ் வெறும் 2 விரலை வச்சு 2 ஃபிங்கர்ஸை வச்சு 200 புஷ்அப்ஸ் வந்து ப்ரூஸ்லியால எடுக்க முடியுமா? இந்த கட்டை விரல் இருக்குல்ல, வெறும் கட்டை விரலை மட்டும் வச்சு 100 புஷ்அப்ஸ் எடுப்பாராம். இது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. 100 புஷ்அப்ஸ் வந்து தம்ம வச்சு பண்ற மாதிரி. இது யாருமே பண்ணி நான் அவ்வளவு இதுக்கு பார்த்து கிடையாது. இது கேட்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா இப்படிலாம் மனுஷன் பண்ண முடியுமா அப்படின்னு. ப்ரூஸ்லின்றது ஒரு ஐகான். இன்னைக்கு வந்து இந்த குங்ஃபூ மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொன்னீங்கன்னா டக்குனு மைண்டுக்கு வரது வந்து இந்த ப்ரூஸ்லி தான். ஸோ ப்ரூஸ்லின்றவர் இந்த 1960s 1970s காலகட்டத்தில் கொடி கட்டு பறந்தவர். ஆக்டிங்ல அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸை வச்சுக்கிட்டு இவர் பண்ற நிறைய ஸ்டைல்ஸ்லாம் மக்கள் அப்படியே இருத்துது. நிறைய பேரை வந்து ஃபேனாக வச்சுது இவருக்கு. ஆனா அவரோட கடைசி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 6 நாளுக்கு முன்னாடி தன்னோட ப்ரொடியூசரோட தன்னோட ஃப்ரெண்டோட இருந்துகிட்டு இருக்க வீட்டில் அவர் தலைவலிக்குதுன்னு போனவர் டக்குன்னு தலைவலிக்காக மாத்திரை எடுத்தாராம். டக்குன்னு அதே இடத்துல மயக்கம் போட்டு உருந்தாராம். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. போற வழியிலே இறந்து போயிருக்காரு. இதை எந்த ஃபேன்ஸாலையும் ஏற்றுக்க முடியல, உலகத்துல இருக்க யாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா இந்த உலகத்துல அவ்வளோ ஃபிட்னஸுக்கு பேர் போன ப்ரூஸ்லி வெறும் 32 வயசுல அப்ப இறந்து போகும்போது அவருக்கு 32 வயசு. 32 வயசுல இறந்து போனாரா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளதான் வந்துச்சு. நிறைய மிஸ்ட்ரி கான்ஸ்பிரசிலாம் ப்ரூஸ்லியோட அந்த சாவை சுத்தியே இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நவம்பர் 27 1940ஸ்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரூஸ்லி பிறந்திருக்காரு. பிறந்தது அமெரிக்காவில். இவங்க அப்பா அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவங்க தாத்தா வந்து இன்டர் ரீஜியன் மேரேஜ் பண்ண ஒரு ஆள்னு சொல்லலாம். அவங்க பாட்டி வந்து ஒரு யூரோப்பை சேர்ந்தவங்க, அவங்க தாத்தா வந்து ஜப்பானை சேர்ந்தவங்க. அப்படி இதில் வந்தவர் தான் ப்ரூஸ்லி. ஸோ அவங்க வந்து அமெரிக்காவில் இருந்திருக்காங்க ப்ரூஸ்லி அது பிறக்கிற டைமில். ப்ரூஸ்லி பிறந்த ஒரு சில மாதங்கள்லேயே அவங்க அம்மா அப்பா வந்து சைனாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஹாங்காங்க்கு வந்து. அப்படி சின்ன வயசில் ஹாங்காங்கில் வளர்ந்துகிட்டு இருக்க இந்த பையனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கான காலகட்டத்தில். அவங்க அப்பாவுக்கு அதிகமாக காசு இல்லாத டைமில் ப்ரூஸ்லியை வந்து இந்த மாதிரி சைல்டு ஆக்டிங்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இந்த படத்தில் பின்னாடி நிற்கிற ஆட்களுக்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஆட்களாக வந்து ப்ரூஸ்லியை வந்து அவங்க அப்பா சின்ன வயசில் அனுப்பியிருக்காங்க. அந்த இதில் தான் வந்து இந்த படத்தில் நடிக்கிற அந்த இதே வந்துச்சு ப்ரூஸ்லிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதிகமான இதில் வந்து சைல்டு ஆக்டராக வந்து நடிச்சிருக்காரு. 1940s to 1958 அவரோட லைஃப் எல்லாமே வந்து ஹாங்காங்கில் தான் இருந்துகிட்டு இருந்தது. நாட்கள் போக போக கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறமா மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து அதிகமான ஈடுபாடு வருது. ப்ரூஸ்லிக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும் போது அதிக பேரும் வந்து சொல்லி தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ப்ரூஸ்லியோட பாட்டி வந்து நார்மலான ஒரு இது கிடையாது. அவங்க வந்து வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் வந்து பியூரான ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவருக்கு ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதிகமான பேருக்கு என்ன அந்த டைம்லனா இது வந்து சைனாவோட கல்ச்சர். இதை உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, யாருக்கும் சொல்லித் தரக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில். இன்னைக்கு அப்படி இருக்கான்றது தெரியல. அன்னைக்கான காலகட்டத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லித்தரவங்களோட மைண்ட் செட்ல இருந்தது. அப்போ ஐபி மேன் ஒருத்தர் இருக்காரு. இவர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லித்தரவர் தான். இவர் வந்து ப்ரூஸ்லியை வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. அவருக்கு இதெல்லாம் சொல்லி தராரு. நாட்கள் போக போக இந்த ஸ்கூல்லலாம் நிறைய காம்படிஷன்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இதெல்லாம் அதில் வந்து கலந்துக்கிட்டு அதிகமான ப்ரைஸ் வந்து வின் பண்ணுறாரு ப்ரூஸ்லி. நாட்கள் போக போக இந்த கற்றுக்கிட்ட வித்தெல்லாம் ஸ்ட்ரீட்டில் போய் கட்டிட்டு இருக்காரு. ஸ்ட்ரீட் ஃபைட்டில் அதிகமாக வந்து ஈடுபடுறதா சொல்கிறாங்க. இப்படி ஸ்ட்ரீட் ஃபைட்டில் ஒரு நாள் நடந்துகிட்டு இருக்கும்போது ப்ரூஸ்லி வந்து ஒரு பையனோட பல்ல உடைச்சிடுறாராம். ஸ்ட்ரீட் ஃபைட்டில் எனக்கு தப்பாக பேசினா அப்படின்னு சொல்லி இது போலீஸ்க்கு சாக ஆரம்பிக்குது. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரூஸ்லியோட அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இதுக்கப்புறம் என் பையன் இப்படி பண்ண மாட்டான், இதுக்கு நான் சாட்சி அப்படின்னு சொல்லி ப்ரூஸ்லி அதுக்கப்புறமா வெளியே எடுத்து வந்திருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல் டைம்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஸ்கூல் டைம்ல நடந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறமா இங்க ஹாங்காங்ல இருக்கிறது நல்லது கிடையாது, அதனால வந்து இவனை சியாட்டில் வந்து அனுப்பிடலாம், அமெரிக்காவில் இருக்க சியாட்டிலுக்கு அனுப்பிடலான்னு சொல்லி அப்படியே ஸ்கூலை வந்து அங்கே மாற்றிடுறாங்க. இவங்க அம்மாவோட சிஸ்டர் அங்கே இருக்காங்கன்றதெல்லாம் அங்கே அனுப்பி வச்சிடுறாங்க. இவர் அமெரிக்காவில் இருக்க சியாட்டிலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஸ்கூலை முடிக்கிறாரு, காலேஜ் சேர்றாரு. அந்த டைமில் வந்து இவர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் ஆட்கள் வந்து அந்த ஸ்கூலில் சேர்ந்தாலுமே பெரிய பாப்புலாரிட்டி எப்போ கிடச்சது அப்படின்னா ஒரு எக்ஸிபிஷனில் வந்து ப்ரூஸ்லி வந்து இந்த மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து பண்ணி காட்டுற மாதிரி ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு அவரை வந்து நாக் பண்ணி கீழே அனுப்புகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மக்களுக்கு வந்து இது நல்லா இருக்கே, அமெரிக்கன் மக்களுக்கு வந்து இது நல்லா இருக்கே, நான் வரேன் என் பையன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ப்ரூஸ்லியோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்து அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி 20 வயசாக இருக்கும்போது அவர் வந்து ஓக்லாண்டுன்ற இடத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு இன்னொரு வந்து ஸ்கூலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு 2வது ஸ்கூல் ஆரம்பிச்சு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே படிக்க வந்த ஒரு பொண்ணு ஸ்டூடெண்ட் அவரோட இவருக்கு வந்து
காதல் வந்து அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தை பொறக்குறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த ப்ரூஸ் லீ வந்து நெறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. மார்ஷியல் ஆர்ட் சூப்பரா பண்றாரு. அவரோட பிசிக்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லி, அப்ப இருந்த அமெரிக்கன் டிவி ஷோல இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த டிவி ஷோல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் காலமா டிவி ஷோல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் படங்கள் கிடைக்குது. அந்த படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட ஸ்டைல், இவர் அந்த பண்ற மார்ஷியல் ஆர்ட் ஸ்டைல், இந்த மாதிரியான குங்ஃபூ ஸ்டைல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. எல்லா மக்களுக்குமே புடிச்சிருக்கு. ஒரு சூப்பரா பண்றாருன்னு சொல்லி அமெரிக்கால இருக்க நெறைய பேரு, ஹாங்காங்ல இருக்க நெறைய பேர் வந்து இவருக்கு ஃபேன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் அவர் புகழ் அடைஞ்சுட்டாரு. பட் இந்த ப்ரூஸ் லீ இருக்கார்ல, அவர் வந்து வெறும் 1 இன்ச் கைய, ஒரு 1 இன்ச் கைய இப்படி வச்சு இப்படி தள்ளுவாராம். முன்னாடி இருக்கவங்க பல தூரம் போயிட்டு கீழ உருவாங்களாம். ஸோ யாராலயுமே இப்படி 1 இன்ச்ல இப்படி 1 இன்ச்ல வச்சு இப்படி நெஞ்சில தள்ளி ஒருத்தவன கீழ தள்ள முடியாது. ஆனா அது ப்ரூஸ் லீ பண்ணுவாராம். இந்த பஞ்சிங் பேக் இருக்கும்ல, இந்த மண்லாம் கொட்டி வச்சு கேப்டன் அமெரிக்கா படத்துல கூட பஞ்சிங் பேக்லாம் இருக்கிறத பார்த்திருப்பீங்கல்ல. அதே மாரி ஒரு பஞ்சிங் பேக்க சும்மா உதைச்சு கீழ தள்ளுவாராம். அவ்ளோ வெயிட் இருக்க பஞ்சிங் பேக்க. ப்ரூஸ் லீயோட பாப்புலாரிட்டி வந்து உலகம் ஃபுல்லா இருக்கு. எல்லாருக்குமே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேல ஈடு வந்தது காரணம் ப்ரூஸ் லீ தான். ஆனா அங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தர ஆட்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுல்ல. அன்னைக்கான காலகட்டத்துல இது வந்து ரொம்ப எதிர்த்தவங்க இருந்தாங்க. அந்த டைம்ல ப்ரூஸ் லீ வந்து வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் சொல்லி தராங்களேன்ற ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த டைம்ல ப்ரூஸ் லீக்கு எங்களோட ஒரு மேட்ச் வந்து போட்டுக்கலாம். அதுல ஜெயிச்சாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த உலகத்துக்கு ஃபுல்லா சொல்லி தரத வந்து அலோவ் பண்ணிடலாம். இல்ல நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா, ப்ரூஸ் லீ யாருக்கும் சொல்லிக்க கூடாதுன்ற ஒரு இதெல்லாம் வந்துச்சு. அங்கேயும் போயிட்டு ப்ரூஸ் லீ வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்துக்கும் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ கொண்டு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரூஸ் லீயோட ஒரு ஃபேமஸான கோட் என்ன அப்படின்னா, "பி லைக் வாட்டர்." வாட்டர் மாரி இரு. நீ வாட்டர் ஒரு கப்ல வச்ச அப்படின்னா, அது கப் ஃபார்முக்கு மாறிடும். ஒரு ராக்கோட இதுல வச்சீங்கன்னா, அது ராக்கோட இதுல பெனிட்ரேட் ஆகி போகும். ஒரு ஃபார்முக்கு ஏத்த மாரி அந்த வாட்டர் வந்து தன்னை வடிவமைச்சுக்கும். அது மாரி தான் நீங்களும் இருக்கணும். அது மாரி தான் கராத்தே, குங்ஃபூலாமே. ஸோ தண்ணி மாரி இருக்கணும். எல்லா இடத்துக்கும் ரொம்ப பெனிட்ரேட் ஆகி போற மாரி இருக்கணும். வாட்டர் மாரி, "பி லைக் வாட்டர்" அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லா மனுஷனுக்குமே அது பொருந்தும். ஒரு மனுஷன் காலத்துக்கு ஏத்த மாரி தன்னை வடிவமைச்சு கொள்றான்ல, அவன் ரொம்ப நாளுக்கு சக்சஸாவே இருப்பான். அந்த காலத்துக்கு ஏத்த மாரி அவன தனியா வடிவமைச்சு கொள்றவன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் 32 வயசுல அவர் இறந்து போறாரு. அவரோட படம் ரிலீஸ் ஆக போறதுக்கு 6 நாளுக்கு முன்னாடி இன்னொரு புரொடியூசரோட அடுத்த படத்த பத்தி பேசுறதுக்காக இன்னொரு ஆக்ட்ரஸோட வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அப்படி அவர் அந்த படத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, இவருக்கு தலை வலிக்க ஆரம்பிக்குது. தலை வலிக்கும்போது டக்குனு அங்க இருக்கிற ஒரு டேப்லெட்ட வந்து தராங்க. இது வந்து தலைவலி போகும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு டேப்லெட்ட போடுறாரு. கொஞ்ச நேரத்துல மயங்கி உருறாரு. அவர ஹாஸ்பிட்டல் கொண்டு போற டைம்ல இஸ் நோ மோர் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்றாங்க. இறந்து போறாரு. உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ள உள்ளாக்குது இந்த சம்பவம். ஒரு 32 வயசுல இருக்கிற உலகத்துல இந்த ஃபிட்னஸ்க்கு பேர் போன ஒரு ஆளு 32 வயசுல இறந்து போயிட்டாரா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. பட் இது எதனால நடந்துச்சு அப்படின்றதுக்காக நெறைய கான்ஸ்பிரசி இருக்கு. அந்த ஆக்ட்ரஸ் இருந்தாங்கல்ல, அந்த ஆக்ட்ரஸோட வீட்ல தான் இவர் இறந்து போனாரு. அதனால அந்த ஆக்ட்ரஸ் தான் போட்டு தள்ளிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருந்துச்சு. ஆனா இவர் வந்து ரொம்ப வளர்ந்துகிட்டு இருக்காருன்றதால போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி நெறைய கான்ஸ்பிரசி இருக்கு. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கும் லீக்கும் வந்து பிரச்சனை வந்துச்சு. வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் சொல்லி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி, அவங்க ஆள வச்சு போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு நெறைய கான்ஸ்பிரசி வந்து இந்த ப்ரூஸ் லீயோட டெத்த சுத்தி இருந்துகிட்டு இருக்கு. பட் ப்ரூஸ் லீ எப்படி உண்மையாலே இறந்து போனாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, செரிப்ரல் எடிமா அப்படின்னு சொல்லப்படுற அப்படிப்பட்ட ஒரு நோய் வந்து அவருக்கு வந்து பிரெயின்ல வர ஒரு விதமான ஒரு சதை அதிகமா வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவருக்கு வந்து இருந்திருக்கு. ரொம்ப காலகட்டமா இருந்திருக்கு. அது வந்து ரொம்ப பெருசானதுக்கு அப்புறமா அதனால வந்து அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ இது ஃபிட்னஸா இருக்க ஆட்களுக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு வேணாலும் வரும். இது வந்து நெறைய பேர் சொல்றது வந்து அதிகமான அவர் உடம்ப ட்ரெயின் பண்றதுக்காக அதிகமா தண்ணி எடுத்துக்காம, ரொம்ப அந்த இதுலயே இருந்ததால இவருக்கு வந்து இது வந்திருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பட் அதிகமான ப்ரூஃபும் கிடையாது அப்படின்றது உண்மை. இந்த மாதிரியான ஒரு டிஸார்டர் தான் இந்த ப்ரூஸ் லீக்கு இருந்துச்சு. அதனால தான் அவர் இறந்து போனாரு அப்படின்றது உண்மை. இதுக்கு பின்னாடி எந்த ஒரு கான்ஸ்பிரசியுமே கிடையாது. ப்ரூஸ் லீன்னு சொல்லப்படுற ஒரு ஆள் இன்ன வரையும் ஐகானா. ஸோ இந்த மாரி மார்ஷியல் ஆர்ட்ஸ், குங்ஃபூக்கு வந்து பேர் போன, இன்னைக்கு நீங்க சொன்னீங்கனாலே அதிகமா டக்குனு ப்ரூஸ் லீயோட ஃபோட்டோ வைக்கிற மாரி, பேட்ட படத்துலருந்து நெறைய படங்கள் தமிழ்லயே ப்ரூஸ் லீன்ற பேர்ல வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு ஐகானா இருக்கிற ப்ரூஸ் லீ 32 வயசுல இந்த மாதிரியான ஒரு நோய்க்கு வந்து இறந்து போனாரு அப்படின்றது தான் உண்மை. உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். பை ட்ரூப்ஸ்.